ஹலோ எவ்ரிவன், நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல டெய்லி 2 கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க. இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு. ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் பார்த்தோம்னா ஈரோடு, திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் அப்படிங்கிறது நமக்கு வறட்சி நிறைந்த பகுதிகளாக இருக்கு. குடிநீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காலங்காலமா ஒரு கோரிக்கையாக இருந்த ஒரு திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 67 வருஷங்களுக்கு முன்னாடி காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல கொங்கு மண்டலத்துல இருந்த விவசாயிகள் கோரிக்கையாக வச்சு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? ஸோ இனிஷியலா பொதுவான ஒரு ப்ராஜெக்ட் பேரா தான் இருந்துச்சு. பின்காலத்துல தான் பார்த்தோம்னா கலைஞர் அவர்களின் ஆட்சியில தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் தான் ப்ரப்போஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு திட்டம் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரை ரீஜன்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கெல்லாம் நமக்கு தண்ணீர் சப்ளை வேணும். அதுக்காக தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்க ப்ரப்போஸ் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவானி ஆற்றங்கரையில கலிங்கராயன் அணைக்கட்டு அப்படிங்கிறது இருக்கு. இந்த கலிங்கராயன் அணைக்கட்டுல இருந்து தண்ணீரை திருப்பி விடுறது தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி அப்படிங்கிற திட்டம். கிட்டத்தட்ட 1.5 TMC ஆஃப் சர்ப்ளஸ் வாட்டரை கலிங்கராயன் அணைக்கட்டுல இருந்து பவானி ரிவர்ல இருக்கக்கூடிய கலிங்கராயன் அணைக்கட்டுல இருந்து 1.5 TMC தண்ணியை திருப்பி விடுறாங்க. ஓகேவா? நமக்கு ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நம்ம இந்த காங்கேயம் இந்த மாதிரி பகுதிகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. காங்கேயம், பெருந்துறை, அந்த ரீஜன்லாம். ஓகேவா? ஸோ இந்த ரீஜன்லாம் பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரையா இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் தான். இங்கெல்லாம் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வாட்டர் பாடிஸ், அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும். கிரவுண்ட் வாட்டரை அந்த இடத்துல ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த தண்ணி அப்படிங்கிறது திருப்பி விடப்படுது. அதான் கொடுத்துருக்காங்க. Fill 1045 water bodies, irrigate 24,000 acres of farmland across ஈரோடு, திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ். அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், ட்ரிங்கிங் வாட்டர் இதுக்காகவும் பயன்படுத்தப்படுது. இப்போ அப்ஜெக்டிவ்ஸ்ல பார்த்தோம்னா கிரவுண்ட் வாட்டருக்காக இதை பண்றாங்க, ட்ரிங்கிங் வாட்டருக்காக இதை பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. அதே மாதிரி விவசாய நிலங்களுக்கும் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது தேவைப்படுது. சரிங்களா? அடுத்தது இந்த ப்ராஜெக்டோட மைல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எப்படி இந்த திட்டம் உருவாகுது. முதல்ல காமராஜர் ஆட்சி காலத்திலேயே கோரிக்கையா வைக்கப்படுது. அதன் பிறகு பார்த்தோம்னா 1972 தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெறுது. ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தோம்னா மறுபடியும் 2009 வரைக்குமே பெரிய லெவல்ல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்காது. அப்பயுமே டெக்னிக்கல் கமிட்டி போட்டு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஜியோகிராபிக்கலி ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட். அதை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கடைசியா 2019 எடப்பாடி அவர்கள் தான் பார்த்தோம்னா அடிக்கல் நாட்டி வச்சிருப்பார். இப்போ இந்த திட்டம் கம்ப்ளீட் ஆகி நம்ம முதலமைச்சர் அவர்களால திறந்து வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1900 கோடி செலவாயிருக்கும் இந்த திட்டத்தை முடிக்கிறதுக்கு. பெரிய பெரிய ராட்சச கொலைகளை வச்சு நமக்கு கலிங்கராயன் அணைக்கட்டுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வராங்க. சரிங்களா? அப்ப இந்த திட்டத்தை பத்தி கேட்டாங்கன்னா பொதுவான விஷயங்கள் இதெல்லாம். ஓகேவா? இது ஏன் நம்ம ஜியோகிராபிக்கலி சேலஞ்சிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடோட ஸ்லோப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தமிழ்நாடோட ஸ்லோப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இங்க இருந்து இப்படிதான் ஸ்லோப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நமக்கு நிறைய நதிகள் பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்கால்ல போய் கடல்ல கறக்குது இல்லையா? ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஆங்கிள் கொண்டு வர்றது ஈஸி. ஆனா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது பள்ளத்திலிருந்து மேல நோக்கி போகக்கூடிய திட்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே இருந்து இந்த ஆங்கிள் இப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஸ்லோப்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பொதுவா இப்படிதான் எல்லா தண்ணியும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல இங்கிருந்து இப்படி தண்ணியை எடுத்துட்டு போறாங்க, மேட்டுப்பாளையம் வரைக்கும் கொண்டு போறாங்க. சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஜியோகிராபிக்கலி சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இவ்வளவு காலகட்டம் எடுத்துக்கிட்டதுக்கும் காரணமும் இதுதான். இந்த ஜியோகிராபிக்கலி சேலஞ்சிங்கான ஒரு ஸ்லோப்ல இறக்கத்துல இருந்து ஈஸியா தண்ணியை கொண்டு வந்துடலாம், அதுக்கு அகெயின்ஸ்டா கொண்டு போறது கஷ்டம். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை கூட நீங்க ஒரு பாயிண்டா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பெனிஃபிட்ஸை நம்ம பொதுவாகவே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரீவிட்டலைசேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ், இருக்கக்கூடிய தண்ணி
அந்த வாட்டர் பாடிஸ் அந்த நீர்நிலைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா மறுபடியும் தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ தட் அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாண்டு, ரிசர்வாயர், டேங்க் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா தண்ணி இருப்பு அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்கும். அடுத்தது ரிடக்ஷன் இன் டிபெண்டன்சி ஆன் கிரவுண்ட் வாட்டர், ஓவர் ரிலையன்ஸ் ஆன் போர்வெல்ஸ் அப்படிங்கிறது இந்த ரீஜன்ல நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறி மறுபடியும் கிரவுண்ட் வாட்டருமே பார்த்தோம்னா இந்த இடத்துல ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் வாட்டர் ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் வாட்டர் அவைலபிலிட்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்ண முடியும். கட்டாயம் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ண முடியும். ஸோ தட் நமக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதிகள், குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய இந்த காங்கேயம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா குடிநீர் ஆதாரமாக தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அதையும் நம்ம ஒரு பாயிண்டா கொடுக்குறோம். அடுத்ததா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இன்கேஸ் பவானி ஆறுல நிறைய தண்ணி போச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம கலிங்கராயன் அணைக்கட்டு வழியா இந்த பகுதிகளுக்கு திருப்பி விட்டுறலாம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலியமாக. ஸோ தட் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதையும் நல்லா பண்ண முடியும். அடுத்தது கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறப்ப எக்ஸஸா மழை பெய்யறப்ப அதே தான் அந்த கிளைமேட் சேஞ்சினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்தும் தப்பிக்க முடியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸை வந்து நம்மளால இந்த இடத்துல திருப்பி விட முடியும் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட், நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தண்ணீரை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய தொழில்கள் அப்படிங்கிறது தொடங்கப்படலாம். இதனால நமக்கு எக்கனாமிக்கலி ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு அப்படிங்கிறது இன்டைரக்டா சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது சப்போர்ட் ஃபார் லைஃப் ஸ்டாக். விவசாயம் அப்படிங்கிறது பண்றப்ப நமக்கு நிறைய தண்ணி இருப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. குடிநீர் ஆதாரமும் வர்றப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுமே வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும். அடுத்தது அந்த ரீஜன் ஃபுல்லாவே டூரிசம் அண்ட் ரீக்ரியேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அத்திக்கடவு அவிநாசி ப்ராஜெக்ட் ஏரியா இதெல்லாமே பார்த்தோம்னா டூரிசம்க்கும் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஜி கோல்ஸை ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? எஸ்டிஜி கோல் நம்பர் 6 அண்ட் தென் கோல் நம்பர் 13 ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு கோல் நம்பர் 6 அப்படிங்கிறது வாட்டரோட ரிலேட் ஆகி வரும், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். எஸ்டிஜி 13 அப்படிங்கிறது கிளைமேட் ஆக்ஷனோட ரிலேட் ஆகி வரும். ஸோ இதை ப்ரொமோட் பண்ற மாதிரியும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பெனிஃபிட்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னா என்ன அப்படிங்கறது கேள்வியா கேட்கலாம். அதோட இம்பாக்ட் ஆன் சொசைட்டி அப்படிங்கறத கேட்கலாம். அந்த இம்பாக்ட் இல்ல அட்வான்டேஜஸ், சிக்னிஃபிகன்ஸ் எது கேட்டாலுமே நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம எழுத முடியும். பெனிஃபிட்ஸ் எது கேட்டாலுமே. சரிங்களா? ஸோ கேட்டா இப்படிதான் கேட்பாங்க. ஸோ ஒரு டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.